ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்திர திருவடிகள் போற்றி. வினைகளை வேறு அறுக்கும் விக்னேஸ்வரனின் பாதம் வணங்கி, தமிழின் உருவாய் விளங்கும் திருமுருகனின் பாதம் வணங்கி, ஆற்றலாய் அருகிலிருந்து ஆதிகைலாய சுகசூட்சம நூலின் மூலம் வார்த்தைகளை அள்ளி கொடுத்து உரைக்கச் செய்யும் அம்பாளின் பாதம் வணங்கி, அனுதினமும் ஆதிகைலாய சுகசூட்சம நூலிலிருந்து சிவமகா சபையிலே இருந்து ஆசி உரைக்கும் அவ்வை அன்னையின் பாதம் வணங்கி, மருகனின் மாமனாம் மாலவனின் பாதம் வணங்கி, அம்மாலவனின் தங்கையை திருமணம் செய்த திருக்கூத்தனாம் மகேஸ்வரனின் பாதம் வணங்கி, வேதங்களை போதும் வேதியனாம் பிரம்மதேவனின் பாதம் வணங்கி, ஆற்றலாய் மும்மூர்த்திகளுடைய சக்தியையும் தனக்குள் ஒரு மூர்த்தியாய் அடக்கி ஆளும் சிவமகா வாழைச்சித்தரின் பாதம் போற்றி. அண்டங்கள் ஆளும் சபை. அண்டங்கள் ஆளும் சபை அகிலத்தை ஆள்கின்ற உயர் உன்னத ஆதிகைலாய சிவசூட்சும நூல் பெற்ற அற்புத சபை பொன்னம்பல மகா சபையிலே அனைவருக்கும் பொதுவாக வருபவர்கள் அனைவரையும் பொதுவாக வைத்து அனைவருக்கும் போதும் என்ற அளவிற்கு உணவளித்து பெருஞானத்தையும் உள்ளளித்து அனைவர் அகத்தில் இருக்கும் அகமதை அளித்து அகத்தியன் என்ற அருள்ஞான ஒளியை உள்புகுத்தும் ஆதிகைலாய சுகசூட்சம நூல்தனை பெற்ற ஆற்றல் மிக்க சிவமகா வாழைச்சித்தர் அமர்ந்த அகத்திய மகா பிரபஞ்ச வாழசித்த சபை போற்றி. வருபவர்களின் பிணி அகற்றி, வருபவர்கள் மனதிற்குள் இருக்கும் பிணியையும் சேற்றே அகற்றி, அனைவரையும் கலியுகத்தை மாற்றும் கந்தவேலின் அற்புத சேனைப்படை வீரர்களாக மாற்றி, ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை அவர்களுக்குள் புகுத்தி, அவர்களுக்குள் இருந்து இவ்வுலகில் ஏன் இவ்வண்டத்திலே இருக்கும் கலிதனை அளிக்கும் அரும்பணிதனை செய்யும் சிவமகா வாழைச்சித்தரின் பாதம் போற்றி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.